to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக மடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இதுவரை தேவனுடைய கிருபையினால் 10 மாதங்களை முடித்து 11ஆம் மாதத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இதுவரை இல்லாத விதமாக இந்த மாதத்திலும் வரப்போகிற நாட்களிலும் உங்களுக்கென்று நிறைவான ஆசிர்வாதங்களை விசேஷித்த முறையில் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பீர்கள். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நம்முடைய தலையிலுள்ள மயிர் எவ்வளவு இருக்கிறது என்பதை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். இத்தனை அன்புள்ள தேவன் வேறே யார் உண்டு? ஆனால் நாமோ மனிதர் மேல் நமது முழு நம்பிக்கையையும் வைத்து எத்தனை முறை ஏமாற்றம் கொள்கிறோம். ஆனால் இந்த அன்பே உருவான ஆண்டவரை நாம் முழுவதுமாய் பற்றி கொள்ளும் போது, அவர் மேல் சார்ந்து கொள்ளும் போது நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக அவர் நிச்சயம் மாற்றுவார். ஒரு பெண் மிகுந்த மனவேதனையின் நிமித்தம் வாழ பிரியமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள திட்டமிட்டாள். அத்தனையாய் உலகத்தின் பாடுகளினால் அவள் மனம் சோர்ந்து போயிருந்தது. இனி எனக்கு யார் உதவி செய்ய இருக்கிறார்கள்? இந்த உலகில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று அவ்விதம் தீர்மானித்தாள். அப்படிப்பட்ட சமயத்தில் வேத புத்தகத்தை எடுத்து சரி, கடைசியாக ஒரு முறை வாசித்து நம் வாழ்வை முடிப்போம் என்று திறந்தாள். அவள் கண்களிலே மேற்கண்ட வசனம் புலப்பட்டது. குறிப்பாக அதிலே சொல்லப்பட்டபடி நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற பாகத்தை வாசித்தவுடனே அவளுடைய மனதிற்குள் அது ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிற்று. ஆண்டவருடைய பார்வையிலே நான் விசேஷித்தவளா? இத்தனை அன்புள்ள ஆண்டவர் இருக்கும்போது நான் ஏன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி உடனே அவள் இருந்த இடத்திலேயே முழங்காற்படியிட்டாள். ஆண்டவரை நோக்கி கதறினாள். இயேசுவே, உம்முடைய உண்மையான தெய்வீக அன்பின் மேன்மையை உணராமல் ஒரு கணம் தவறாக முடிவு எடுக்க நினைத்தேனே, என்னை மன்னியும் என்று தன் கஷ்டங்களை எல்லாம் அவரிடம் கூறினாள். ஜெபித்து முடித்த உடனே அவள் உள்ளம் தெய்வீக சமாதானத்தால் நிறைந்தது. அவள் மனதில் இருந்த பாரங்கள் எல்லாம் ஓடி மறைந்தன. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் சோர்ந்து போய் உயிரை விடுவது ஒன்றுதான் எனக்கு வழி என்று தவறாக நினைக்காதீர்கள். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த பெண்ணை ஆசிர்வதித்து அவளுக்கு புது உயிர் புது ஜீவன் அருளிய ஆண்டவர் கரத்திலே உங்கள் காரியங்களையும் இப்பொழுதே ஒப்படையுங்கள். அவர் உங்களுக்காக சகலத்தையும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமையுள்ளவராக இதோ இப்பொழுதே காத்திருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தங்கள் மேல் அக்கறை கொள்ளவில்லை. அவர் ஏதோ உயரத்தில் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பெரிய பெரிய ஊழியர்களின் பிரச்சனைகளில் தான் தலையிடுவார் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் கூட ஒருவேளை கர்த்தர் என்னுடைய பிரச்சனையை குறித்து பாராமுகமாய் இருக்கிறாரே, பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லையே, ஏன் காலதாமதம் பண்ணுகிறார்
யார் என்று எண்ணக்கூடும். எனவேதான் இயேசு உங்களை பார்த்து 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிறார். எண்ணி பாருங்கள். கர்த்தர் சிறிய அடைக்கலான் குருவிகள் மேலும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். அதை விடவும் உங்களுடைய தலையில் உள்ள மயிர்களை குறித்தும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு போதகரிடம் ஒரு சகோதரி, என் முகத்தில் அடிக்கடி பருக்கள் வருகிறது. இதனால் என்னுடைய கணவனுடைய வெறுப்புக்கு ஆளாகிறேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றார். உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களிடம் குற்றங்குறைகள் இருப்பதை கண்டால் அவற்றை விட்டுவிடுங்கள். உங்களுடைய சிறிய பிரச்சனைகளானாலும் பெரிய பிரச்சனைகளானாலும் அவற்றை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்துவிட்டு அவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை சிருஷ்டித்தவர், அவரது சாயலில் உருவாக்கினவர், உங்களை சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறவர். அவருக்கு உங்கள் மேல் அக்கறையுண்டு. அன்புள்ள பரமபிதா நிச்சயமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி அற்புதத்தை செய்வார். சர்வ வல்லவருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மிக சிறியது என்று அவருக்கு ஆலோசனை சொன்னார். இந்த நாளில் நீங்கள் கூட ஏதேனும் பிரச்சனைகளினால் மனம் கலங்கிக் கொண்டிருந்தாலும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு அவர் மார்பில் சாய்ந்து இளைப்பாருங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். அப்போது இன்றைக்கு இருக்கிற கடுகளவு பிரச்சனைகளானாலும் சரி, மலை போல நிற்கும் பிரச்சனைகளானாலும் சரி, கர்த்தர் அவற்றை தீர்த்து வைப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, அவர் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்தும் கூட உங்களுடைய அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார். உங்களுக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு இறங்கி வந்த மனதுருக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து ஆராய்ந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. உமக்கு முன்பாக என்னை எவ்வளவு விசேஷித்த நிலைமையிலே வைத்திருக்கிறீரே. எனவே என் காரியங்களையெல்லாம் உம்மிடத்திலே இன்றே இப்பொழுதே ஒப்புவித்து விடுகிறேன். பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.